ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டிடிஆர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் 3rd மீட்டம்க்கான ஒரு ஒரிஜினல் கொஷின், அதாவது ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் பார்க்க போகிறோம். இது வந்து தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பகுதி 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ஒன் வேர்ட்ஸ். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. செகண்ட் ஒன், வெப்பக்கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன், செவியுணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, டாஸில் ஒளி வேகமாக பயணிக்கும் கேட்டிருக்காங்க. அடுத்து 5th ஒன், பாலிகார்பனேட் மூலம் தயாரிக்கப்படும் நெகிழியானது எந்த குறியீடுடைய ரெசினால் ஆனது. அடுத்து 6th ஒன், நெகிழி மாசுபாட்டை தடுக்கும் நடைமுறைகள் டாஸ் பாதுகாப்பு சட்டம் 1988 கீழ் வருகின்றன. கொஸ்டின் நம்பர் 7, பென்சிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி டாஸிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டாஸ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம். கொஸ்டின் நம்பர் 9, மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை என்பது டாஸ். கொஸ்டின் நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றில் அதிக அளவு பால் கொடுக்கும் பசுவினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஒன் வேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கொடுத்துருக்கிற 2 மார்க் 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் தரோ பண்ணிங்கனாலே உங்களால் வந்து இப்போ நடக்க போகிற 3rd மிட் எக்ஸாமில் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ என்னென்ன 2 மார்க், என்னென்ன 4 மார்க் அண்ட் என்னென்ன 7 மார்க்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிக சுருக்கமாக விடையளிக்க, அதாவது 2 மார்க் கொஸ்டின் ஏதாவது 5 வந்து அட்டன் பண்ணால் போதும்னு இருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 11, சுருக்கமான சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, அதில் எது சரி அப்படின்றத நீங்கள் எழுதணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12, கோடை காலங்களில் மக்கள் ஏன் வெள்ளை நிற ஆடை அணிவதை விரும்புகிறார்கள். கொஸ்டின் நம்பர் 13, இரும்பு மற்றும் நீர் இவற்றில் எதன் வழியே ஒளி வேகமாக செல்லும், காரணம் கூறு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறுபடுத்துக கிராஃபைட் அண்டு மற்றும் வைரம். அடுத்து 15, கார்பன் தேதியிடம் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 16, கோடிட்ட இடத்தை நிரப்புக. கொஸ்டின் நம்பர் 17, சரியா தவறா, தவறில் திருத்துகன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பகுதி 3 4 மார்க் கொஸ்டின், ஏதாவது 4 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணால் போதும். ஸோ கொஸ்டின் நம்பர் 18 என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெப்பக்கடத்தல் வரை, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து மண்பானையில் வைத்திருக்கும் தண்ணீர் எப்போதும் குளிராக இருப்பது ஏன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 19, மீயொலியின் பயன்கள் 4 எழுதுக. அடுத்து 20, C2H8Oவின் மாற்றியங்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21 வந்து மேட்ச் ஷீட் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 22, தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. அடுத்த பகுதி 4 7 மார்க் கொஸ்டின், அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனம் பற்றி விளக்குக. அடுத்து 24, ஆபத்தான 3 ரெசின் குறியீடுகள் யாவை, அவற்றின் தன்மைகளை விவரி. கொஸ்டின் நம்பர் 25 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் வளர்ப்பு குளங்களின் வகைகள் யாவை. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.